மாயோயே மறுபிறப்பு அறுக்கும் மாசில் சேவடி மணித்திகழ் உறுப்பின் மாயோயே என்கிறார். கண்டாகர்ணன் தன் காதுகளில் கட்டியிருந்த மணிகளை கழற்றி குபேரனிடமிருந்து மந்திரோபதேசம் பெற்றான். அவன் வாழ்ந்தது கிருஷ்ணாவதார காலமாதலால் குபேரனது ஆலோசனைப்படி துவாரகாபுரி சென்று கண்ணனை காண விரும்பினான். கண்டாகர்ணன் எப்பொழுதும் நரமாமிசத்தையே இறைவனுக்கு நிவேதனம் செய்து வந்தவன். குபேரன் அவனை சைவத்துக்கு மாறும்படி சொன்னார். கண்டாகர்ணன் கண்ணனை காண துவாரகை செல்லும் வழியில் மிகுந்த பசியால் வருந்தினான். அருகில் கண்ட ஒரு பிணத்தை சமைத்து நாராயணனுக்கு நைவேத்தியம் செய்து உண்டான். மோட்சத்தை விரும்பும் கண்டாகர்ணனுடைய பக்தி ஸ்ரத்தையைக் கண்டு அவனுக்கு முக்தி அளித்தார் ஸ்ரீகிருஷ்ணன். தூய்மையான பக்தியையும் அன்பையுமே பார்த்து ஆனந்திக்கிறான் பெருமான். அவனுக்கு தேவை என்பது எதுவும் இல்லை. குறையொன்றும்